ரேஷ்மா, ம். நீங்க டாஸ்க் பண்றது, நீங்க பேசுறது, உங்கள பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. உங்களுக்கு உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் வேணுமா? தேவையா Yeah, அது? I want it so badly. எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. உங்களுக்கு. இதுக்கு மேல எதுவுமே எது குடுத்தாலும் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கும் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து ஜட்ஜ் பண்றீங்க தானே? ஆ. இங்க ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் ஃபுல்லா முடிச்சிருக்கேன். அதுக்கு ஓகே. காலேஜ் ஃபுல்லா முடிச்சிருக்கேன். ஓகே சோ that's என் your ஃபீஸ் நானே wish. கட்டியிருக்கேன். ஓகே. ஓகே. நானும் என் ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் என் ஃபேமிலி என்னைய பாத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னையே பாத்துக்கிட்டேன். நானும் அதுதானே சொன்னேன். நான் என்னையே பாத்துக்கிறேன் அப்படின்னு. எப்படி கண்ணாடிலையா? நோ. ஓகே. ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. ஓகே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய செலிபிரிட்டி வராங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஓகே. அவங்கள எதிர்த்து நீ பேசுவியா? யா. ஏன்னா அவங்க எனக்கு சோறு போடுறாங்களா, தண்ணி குடுக்குறாங்களா, எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுவேன் தானே. உங்களை சோறு போடுறவங்களுக்கு மட்டும் தான் எதிர்த்து பேச மாட்டேன். நான் எதுக்கு பயப்படணும் அவங்களுக்கு நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசு. யா. வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. இப்போ இவங்க 3 பேரும் கிட்ட அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்கிறதுனால அவங்க கிட்ட நீங்க எதுக்கு பேச மாட்டேங்கிறீங்க. Exactly. So உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியும். யா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கூச்சமே இல்ல.